பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால், அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. அதாவது போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் இயேசு இங்க போஜனம் பண்ணுங்கள்னு சொல்றாருன்னா, இதுக்கு முந்தைய வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இயேசு போய் அவங்களிடத்துல கேட்பார். "ருசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா?" அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து வலைய போட்டோம், மீன் அகப்படல. நாங்க அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஒண்ணும் நடக்கல. அப்படின்னு சொல்லும்போது, இயேசு சொல்லுவாரு, "நான் சொல்றபடி வலைய போடுங்க. கண்டிப்பா மீன் அகப்படும்னு" சொல்லுவாரு. அதேபோல மீன் அகப்படும். ஆனா, அவங்க இந்த மாதிரி விஷயங்கள சொல்லுவாரு. சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணுவாரு, இங்க தான் இருக்கிறாரு, கரையில இருக்கிறாரு. அங்க என்ன பண்றாருன்னா, மீனும், அப்பத்தோடயும் இருக்கிறார். அவர்கள் கரையிலே வந்திறங்கினபோது, கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும், அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும், அப்பத்தையும் கண்டார்கள். இப்ப என்ன இங்க விஷயம் அப்டின்னா, நமக்கு ஒரு குறைவு இருக்கு, ஒரு இயலாமை இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு அப்டின்னா, அத முன்னாடியே ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு தான் நம்மள்ட்டயே வராரு. நான் சொல்றத கேளு. வா, வந்து போஜனம் பண்ணு. இங்க அந்த மீன், அப்பம் அப்படிங்கிறது, அப்போன்றது ஆவிக்குரிய போஜனம். மீன்றது மாம்சத்துக்குரிய போஜனம். அதாவது உலக தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆவிக்குரிய தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். உலக தேவை என்பது ஆண்டவருடைய வரையறைக்குள் உள்ள உலக தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனா முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்டு தான் வந்து கேட்கிறாரு. "ஏதாவது இருக்குமா?" அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, அவர் கூப்பிடும்போது வந்துரணும். "வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள்." அப்படி வந்து போஜனம் பண்ணா தான், அந்த உலக தேவையும் சந்திக்கப்படுது. அதைவிட மேலான ஆவிக்குரிய தேவையும் சந்திக்கப்படுது. அதைவிட மேலான இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனத்தில பார்த்தீங்களா? அவர் யார்? அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவர் இயேசுன்னு அறிஞ்சிருக்கிறதுனால யாரும் கேட்க துணியல. இப்ப இதுதான் நிலைப்பாடு. போஜனம் பண்ணுங்கள்னு அவர் கூப்பிடும்போது, நாம அவர் சொல்படி கேட்டு போஜனம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அவர் யாருங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். வனாந்திரத்திலே மன்னா கொடுக்கப்பட்டது. அன்றன்றைக்கான மன்னா கொடுக்கப்பட்டது. அதிகாலையிலே கொடுக்கப்பட்டது. அது அதற்கு மேலாக இருக்காது. அது காலையில கொடுக்கப்பட்ட மன்னா, காலையில அதிகாலையிலே அத சாப்பிடணும். அத லேட்டா வச்சு சாப்பிட முடியாது. அந்த மன்னா கெட்டு போயிடும். ஏன்னா, அந்த மன்னா இருக்காது. அது ஒவ்வொருத்தர் தேவைக்கேற்ப அந்த மன்னா கொடுக்கப்பட்டது. இதேபோல சீஷர்களிடத்தில, பேதுருவினிடத்தில, "என் பின்னே வாருங்கள்." வந்தாங்க. வந்ததுனால தான் அவங்க இயேசுவ அறிந்து கொண்டாங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாருங்கள்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? ஒபே பண்ணி வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் கூப்பிடுகிற இடத்துல, அந்த ஒபே பண்ணி வரவங்களுடைய நிலைய பார்த்தீங்கன்னா, அது ஒரு அபரிவிதமான நிலையா இருக்கும். ஆனா ஒபே பண்ணாம, அத ரிஜெக்ட் பண்றவங்க, ரிஃப்யூஸ் பண்றவங்க, அவங்களுடைய நிலைய பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமானதா இருக்கும். அப்புறம் போட்டு அடிச்சு, போட்டு நல்லா தட்டி, மட்டாய் தட்டி, அப்புறம் கொண்டு வந்து சேர்ப்பார்.
கூப்பிடும்போதே வந்துரணும். இன்னொன்னு, போஜனம் பண்ணும்போது தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். எது போஜனம்? அப்பம். ஜீவ அப்பம். இந்த வார்த்தைய ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ணணும். எந்த அளவு போஜனம் பண்றோமோ, அந்த அளவு இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். நாம ஒரு ஒரு சிறு அளவு தான் அந்த போஜனத்த பண்றோம் அப்டின்னா, அந்த அளவு தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு அதிகமாக நாம போஜனத்தை பண்ணுகிறோமோ, இந்த ஆவிக்குரிய மன்னாவை உண்கிறோமோ, எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். கூப்பிடுறாரு அவர். ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறார். ஒவ்வொரு மணித்துளியும் கூப்பிடுறார். வாருங்கள், வந்து போஜனம் பண்ணுங்கள். உங்களுக்கானது என்னிடத்துல இருக்கு. நீங்க ஏன் போய் கடல்ல தேடிட்டு இருக்கிறீங்க? உலகத்துல போய் ஏன் தேடிட்டு இருக்கீங்க? அங்க வேண்டாம். என்ட்ட இருக்கு வாங்க. உங்களுக்கான போஜனத்த நான் வச்சிருக்கேன். உங்களுக்கான உணவ நான் வச்சிருக்கேன். உங்களுக்கான ஆவிக்குரிய உணவ நான் வச்சிருக்கேன். உங்களுக்கான உலகத் தேவைக்கானதை நான் தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா என்ன எல்லாமே என்னிடத்துல இருக்கு. நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். நீங்க என்னிடத்துல பாருங்க. முதல்ல எந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய உணவ எடுத்துக்கொள்கிறீங்களோ, ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அந்த அளவுக்கு என்னை அறிந்து கொள்ளுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. போஜனம் பண்ணுவோமா? முடிந்த அளவு ஒவ்வொருவராலும் முடிந்த அளவு இந்த ஆவிக்குரிய ஆவிக்குரிய உணவ நாம அதிகமாய் உட்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.